ஜெர்மனோட சான்சலரான மெர்ச் அவர்கள். அவரு பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதுல மிடில் ஈஸ்ட்ட பத்தி, ஈரான பத்தி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது போன பதிவுல பார்த்திருப்போம். இப்ப இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைகள் பார்க்கலாம். அதனால மெர்ச் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உக்ரைன ஜனவரி 1, 2027க்குள்ள ஈயூல சேர்த்துறேன்னு சொன்னோம்லங்க, அது இம்பாசிபிள்ங்க. வாய்ப்பில்ல ராஜா. ஏன் அப்படின்னா, எல்லா மெம்பருமே உக்ரைனும் தான். நாங்க எல்லாரும் இருக்கிறோம்ல யூரோப்பியன் யூனியன்ல எல்லாரும் கோப்பனேஸ் கிரைட்டீரியாவ கடந்து தான் வந்திருக்கோம். அந்த ப்ராசஸ் வந்து பண்ணா பல வருஷங்களுக்கு எடுக்கும். அதெல்லாம் கிராஜுவலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனை யூரோப்பியன் யூனியனோட க்ளோஸா கொண்டு வருமே தவிர, அது ரேப்பிடா நம்ம பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்றதுங்கிறது இம்பாசிபிள். சிம்பிளி இம்பாசிபிள். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனோட சான்சலரான மெர்ச் அவர். அது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு இந்த போர வந்து முடிக்கணும் தான். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய. ஆனா, உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டே தான் இருக்கணும். சப்ளை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா, நம்ம என்ன குடுக்குறோம்? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குடுக்குறோம், ட்ரோன் குடுக்குறோம், இன்டர்செப்டார் குடுக்குறோம், ஆர்மர்ட் வெஹிக்கிள் குடுக்குறோம், அம்யூனிஷன் குடுக்குறோம். எல்லாம் உக்ரைனுக்கு என்னலாம் தேவையோ, உக்ரைன் இப்போ ரொம்ப அதிகப்படியா தேவையில இருக்காங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிஃபிகல்ட்டான டைம்ல, அதுவும் குறிப்பா இந்த டிஃபிகல்ட்டான டேஸ்ல நாங்க தொடர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா, அப்பதான் ஹோஸ்ட்லிஸ் அதாவது அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படும். நம்மளுக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நெகோசியேஷன் டேபிளயே உட்கார வச்சு, இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இந்த அக்ரஷன வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இந்த நெகோசியேஷன்ல தான் முடிக்கணும். உக்ரைனுக்கு அமைதி தேவை தான். அட் த சேம் டைம்ஸ் யூரோப்புக்கு செக்யூரிட்டி தேவ. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெகோசியேஷன் இருக்கணும். நல்லது தான். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில நடக்கிறது. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில. பட் ஆனா யூரோப்போட செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார வச்சு முடிக்கணும். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிக்கணும். டேபிள்லயே உட்கார வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது போல ஜெர்மனோட சான்சலர் எப்படி ஆயுதங்கள் குடுத்துட்டு தான் முடியும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல என்ன ஒரு கான்ட்ராடிக்டரின்னா, ஏன்பா உங்களால உக்ரைன் இந்த அளவுக்கு சேர்த்த முடியாதுல்ல. அப்புறம் ஏன்பா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க? உக்ரைன் வந்து குடுக்குறோம், ஈயூல குடுக்குறோம், நேட்டோல சேர்த்துறோம்னு சொல்லிட்டு, எதுக்குப்பா ஏமாத்தி பொய் சொன்னீங்க? ஒண்ணு சேர்த்திக்கங்க. இல்லன்னா சொல்லுங்க. இல்ல சேர்த்த மாட்டேன்னா சொல்லுங்க. நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன மாதிரியான அசிஸ்டன்ஸ் குடுக்குறாங்களோ எல்லாமே உக்ரைனுக்கு குடுக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், இறங்கி சண்டை பிடிக்கல அவ்வளோதான். மத்தபடி லாக்டிக்கல் ஃபயர் தவிர மத்தபடி எல்லாத்தையும் செய்றாங்க. ஏன்னா ரஷ்யா வீக் ஆகுற வரைக்கும் சும்மா டைம் வாங்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அதுவும் நடக்கும். இது வந்து டிசப்ஷன். நேரா போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா தோத்து போயிருவோம். டைம் வாங்கணும். ரஷ்யா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வீக் ஆகட்டும். டைம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உட்காந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான். அந்த டைம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு டைம் வருமா? இல்ல அந்த டைம் வராமயே போயிருமா? அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இல்ல இந்த போர் தொடர்ந்து நடக்க போதா? என்ன ஏதுங்க தெரியல. ஜெர்மனோட சான்சலர் இப்படி சொல்லும்போது அடுத்தது டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டரான மேக் ஃபெடரிக்சன் அவர்கள். இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னாங்க இல்லையா? கிரீன்லாந்து கேட்டார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள். இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல வந்திருக்கிறாரு. அதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்ம இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னா, குளோபல் ஆர்டர்ங்கிறது ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. அதாவது குளோபல் ஆர்டர்ங்கிறதே பாஸ்ட்டா மாறிடுச்சு. அதாவது கடந்த காலமா மாறிடுச்சு. அது ஆல்ரெடி மாறிட்டு இருக்கு. அதனால ஸ்ட்ராங்கான ஈரோப்ப உருவாக்கணும். இத விட முன்ன இருந்தத விட அதிகமா ஸ்ட்ராங்கான ஈரோப்பா உருவாக்கணும். அந்த ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட பிரின்சிபல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அவங்களுக்குன்னு டிக்டேட் பண்ணக்கூடிய, அதாவது அப்படிங்கிறது போல கட்டளையிடக்கூடிய இடத்துல வந்து யூரோப்பியன் யூனியன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுபோல வேல்யூஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கலாம் அவங்க நினைக்கிறாங்க போல தெரியுது. சில அனலிஸ்டோட கருத்துக்கள். அதாவது நம்ம முன்னேறக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சே ஆகணும். அதுல மாற்றமே இல்ல. அட் த சேம் டைம் உக்ரைனுக்கான சப்போர்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஈரோப் நம்ம பாடங்களை கத்துக்கிட்டோம். அதுவும் ரொம்ப முக்கியமான பாடங்களை இந்த வாரங்கள்ல கத்துக்கிட்டோம். கடந்த சில வாரங்கள்ல கத்துக்கிட்டோம். அதனால நம்ம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் ஒரு கிளியர் சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். அது எந்த ஒரு வெளியே இருந்து வரக்கூடிய மிரட்டல்கள், உருட்டல்கள்லாம் வந்து பண்ண வேலைக்காகாது. நம்ம ரொம்ப ஒற்றுமையா ஜாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்வோம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபெட்ரிக்சன் அவர்கள் யூரோப்பியன் ஸ்ட்ராங் ஆகணும், உக்ரைன் வந்து பண்ண ஜெயிக்கணும், அதுக்கான உதவிகள் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மேட் ஃபெட்ரிக்சன் அவர்கள்
ஸோ இந்த மாதிரியான உதவிகள் யூரோப்பியன் யூனியனோட உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சமயத்துல ப்ரொஃபசர் மைக்கேல் கிளார்க் அவர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை நியூஸ் இவங்கள உட்காந்து மீடியாக்கள்ல பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது என்ன நியூஸ் மீடியால வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா புது கவுண்டர் அஃபென்சிவ் 2026 பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஷ்யா பின்வாங்க போறது இல்ல, டெரிட்டோரியல் கன்செஷன்ங்கிறது ரெண்டு சைட்லயுமே இருக்க போறது இல்ல. அப்போ எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்க கையில இருக்க போகுதுங்கிறது தான் இதுல இருக்கு. எவ்ரிதிங் தே ஹாவ் சீஸ்டு தே வில் ஹோல்ட் ஆன் அப்படின்னா அவங்க பிடிச்சதை அவங்க வச்சுட்டு தான் போறாங்க. அதனால இதோட ரெஸ்பான்ஸுங்கிறது மிலிட்டரி ரீதியா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உக்ரைன் இப்ப என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அதிகப்படியான அஃபென்சிவ் வெப்பன்ஸ் தேவை, ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணும் பிரான்ஸ்ல அப்படிங்கறது அவங்களோட எண்ணங்கள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இந்த வருஷத்தோட பாதையில நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஜனவரில இருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தப்புன்னு சொல்லிக்கிறேன். ஆனா லேட்டர் இதுக்கப்புறம் இந்த வருஷம் 2026 இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் எந்த மாதிரியான ஆயுதங்கள் உக்ரைன் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்க எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியுது, என்ன மாதிரியான ஆயுதங்கள் அவங்க பயன்படுத்துறாங்கன்றது பொறுத்து தான் அது பாசிபிள் ஆகும். ஸ்ப்ரிங் 2020 எல்லாத்துக்கு முன்னாடி கூட இந்த விண்டர்ல முடியாது. ஸோ அதுல ஸ்ப்ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் லான்ச் பண்ணலாம் உக்ரைன், ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன். ஆனா இப்போதைக்கு உக்ரைனால முடியும்னா அது ஒரு கேள்வி அப்படிங்கிற டிபேட் வந்து பண்ண போயிட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அட்டாக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களா, அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கே ரெடி ஆகிறாங்க, கவுண்டர் அஃபென்சிவ். ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து அஃபென்சிவ் ஆபரேஷன் அடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது உக்ரைன் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் எப்படி இந்த கர்ஸ்க்கு பயில போய் குறைஞ்சாங்க இல்லையா, அதே போல வேற பகுதியில குறையறதுக்கு யோசனையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல முன்களத்திலேயே உக்ரைனுக்குள்ளேயே வேற ஏதாவது பகுதிகளில் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து பகுதிகளை மீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா இப்ப எப்படி குப்பியான்ஸ்க்கு பயில ட்ரை பண்ணாங்கன்னா முடியல, குப்பியான்ஸ்க்கு முழுவதும் மீட் எடுக்க முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதே போல வேற சில பகுதிகளில் அட்டாக் பண்ணதுக்கு உக்ரைன் தரப்பு யோசிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப இது மேலும் வலு சேர்க்கும் விதமா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்கள்ல ஒலிகா பெபியா அப்படின்னு ஒரு நபர் இந்த வீடியோல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உக்ரைனோட நேஷனல் செக்யூரிட்டியோட செக்ரட்டரியோட அட்வைசர், டிஃபென்ஸ் கவுன்சிலோட அட்வைசர். ஸோ மிக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஒலிகா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த பிளாக் அவுட்லாம் இருக்குல்லங்க, இல்ல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இல்ல மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த பிளாக் அவுட்லங்க, அது நீண்ட நாளைக்கு இருக்க போகுது. அதனால இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இதுக்கு பழகிக்கணுங்க. அதாவது தண்ணி இல்லாம, ஹீட் இல்லாம, பவர் இல்லாம வாழ பழகிக்கணும். ஏன்னா பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் இது போல ஒரு த்ரெட் இருக்காது. பவர் அவுட்ரேஜ், ஹீட் இல்ல, தண்ணி இல்ல அப்படிங்கிறது போல அது நம்மளுக்கு த்ரெட்டா இருக்காது. நம்மளோட குழந்தைகள், நம்மளோட பேர குழந்தைகள், வருங்கால ஜெனரேஷன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கத்துக்கணும். என்னோட அட்வைஸ் என்னன்னா குளிர பழகிக்குங்க, குளிரில் வாழ பழகிக்குங்க அப்படிங்கிறத இவங்க தரப்புல இருந்து பேசிக்கிறாங்க. ஸோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உக்ரைனியன்ஸ், அது இப்போ நீங்க சொல்றீங்க ஓகே போர் நடந்துட்டு இருக்குது, அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ரோலிங் பிளாக் அவுட்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இந்த பிரச்சனை முடிஞ்சாலுமே மேபி ரஷ்யா இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒத்துக்கிட்டாலுமே 2 to 3 வருஷமாவது ஆகும் இதை ரெடி பண்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் ரோலிங் பிளாக் அவுட்ஸ் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா முடங்கியிருக்கு. ஸோ இதனால இதுக்கப்புறம் எதிர்காலத்துல அட்டாக் நடக்கிறது கூட ஸ்டாப் பண்ணா கூட 2 to 3 வருஷம் ஆகும். ஸோ அதனால குளிர பழகிக்கிறது நல்லதுதாங்க. இந்த வின்டர் இப்படி இருக்குன்னா அடுத்த வின்டர் வர வர கடுமையா தான் இருக்கும். ஸோ கடுமையா எதிர்கொள்ள பழகிட்டோம்னா பரவாயில்ல அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள் மொபைல் எடுத்து விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்க ரஷ்யா ராணுவம் இருக்குல்லங்க, வரக்கூடிய நாள்கள்ல கம்பைன்டு ஸ்ட்ரைக், லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு உளவு தகவல் வந்திருக்கு. அந்த இதை வச்சு பார்க்கும்போது பயங்கரமான அட்டாக் பண்ணலாங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல. அதனால மக்களே ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிறத வந்து பண்ண ஜெலன்ஸ்கி ஆளா உர்ரா சாமி அப்படிங்கிறது போல ஆல்ரெடி உக்ரைனோட மக்கள்லாம் வந்து பண்ண, அது உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல மக்கள்லாம் வந்து பண்ண பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோடு எல்லாத்தையும்.
தொடர்ந்து பவரு, ஹீட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாததுனால, தொடர்ந்து டிராஃபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கா இல்ல. அதுவும் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல -20க்கு மேல ஹிட் ஆகும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஸோ மக்கள் ரொம்ப அதிகப்படியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் பைட்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே உட்காந்துக்குவாங்க. நான் சில வீடியோஸ்லாம் வருது. ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் பைட்டால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ கரண்ட் இல்ல, ஹீட் இல்ல அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய சோல்ஜர் ப்ராப்பரா தங்குறதுக்கான இடமும் இருக்காது. பதுங்கு குழிகள், மரத்துக்கு அடிவாரம், ஒளிஞ்சுக்கிறது இது போல தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆ கையெல்லாம் அசைக்க முடியாம, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விருத்து போய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது இப்படியே இருக்காங்க அப்படின்னா, டெத்தா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி எந்த அளவுக்கான ஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு ராடு, கை வைக்கிற ராடுலாம் இருக்கு. உக்ரைனோட கேப்பிட்டல் கீவ் அபார்ட்மெண்ட்லலாம் எந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோக்கள் பார்த்திருப்போம். ஸோ நிலைமை மோசமா இருக்கனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிறார். அதாவது சீஸ் ஃபயருக்கு ரஷ்யா ஒத்துக்கிட்டாரு. நான் புட்டின்கிட்ட பேசினேன். ஒத்துக்கிட்டாரு. எனர்ஜி சீஸ் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்படிங்கிறது போல. இதுக்கு உக்ரைன் தரப்புலருந்து வரவேற்கிறோங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ் ஃபயர் போறான்னு நாங்களும் சீஸ் ஃபயர் போறோம். நாங்க வரவேற்கிறோங்க. அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து வரவேற்பு தெரிவிக்க. ஒரு வாரத்துக்கிட்ட வந்து பார்த்தா பாஸ் பண்ணிக்கிறோம். வாரக்கணக்குல பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல இந்த ஒரு சீஸ் ஃபயர் இருக்கு. கம்ப்ளீட் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இல்ல. ரொம்ப குளிர் காரணத்தினால மனிதாபிமான அடிப்படையில ஒரு வாரத்துக்கு மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அட்டாக் பண்ணத சீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் வந்து பண்ண எனர்ஜி சீஸ் ஃபயர பத்தி நாங்க அபுதாபிலேயே பேசுனோங்க அப்படிங்கிறவங்கள அவரு தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா இப்ப வரைக்கும் இத பத்தின எந்த ஒரு கமெண்ட்டுமே ரஷ்ய தரப்பு வந்து வரல. அதையும் போய் மைக் எடுத்துட்டு போய் கேட்டாங்க பெஸ்கோவ் அவர்கள்ட்ட. ஏங்க பெஸ்கோவ் அவர்களே இது போல சொல்றாங்க. என்னங்க நிறுத்துறாங்களா? அட்டாக் நிறுத்துறோமா நம்ம? அப்படின்னு போல கேட்டதுக்கு, இத பத்திலாம் என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க இப்போ. அப்படிங்கிறத வந்து பண்ணா அவரு வந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. ஐ கேனாட் கமெண்ட் ஆன் திஸ் யெட் அப்படின்னு கூட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எனக்கு தெரியாம ஏதாவது முடிவெடுத்துட்டாங்களா? தெரியலையே. போய் தலைவர்கிட்ட கேட்டுப்போம். அப்புறம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது போல அவரே ஷாக்காயி போய் கேட்டிருப்பாரா இருக்கும். இப்ப ட்ரம்ப் அவர்கள் இது போல சொல்லிக்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசினாலும் பேசாட்டியும் அவரு என்ன யோசிக்கிறாரோ அதுதான் சரி. அது நடந்துருச்சு அப்படிங்கிறது போல எண்ணத்துல பேசிடுறாரு இல்லையா? ஸோ அதுபோல இதையும் அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கிறது போல அவரே கற்பனை பண்ணிட்டு பேசிட்டாரா அப்படிங்கிற போல கே விஷயங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா என்ன ஒரு வாரத்துக்கு அட்டாக் பண்ணாம இருக்க போறாங்களா? இல்லையா? என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பத்தி பார்த்திருப்போம். மக்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்களே தவிர, பேச்சுவார்த்தைக்கான எந்த விஷயமுமே இல்ல. உக்ரைனுக்கு இப்போதைக்கு டைம் வாங்கி குடுத்து, ஆயுதங்கள எப்படியாவது ரஷ்யா மண்டைய கழுவுற மாரி, ஒத்துக்கிற மாரி ரஷ்யா பார்த்தியா? இப்படித்தான் வந்து உக்ரைன் செஞ்சுக்கிட்டாங்க ஆயுதம். அது அவங்களே தான் செஞ்சுக்கிட்டாங்க ரஷ்யா. அத யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டோம். ப்ளீஸ் உங்கள அடிச்சுக்கிட்டோம். அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு உக்ரைன தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவங்க ஒண்ணும் இந்த பிரச்சனைய முடிக்கிற மாரி தெரியலீங்களே! அது மாரி எந்த செய்தியுமே இல்லையே! அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா முட்டு குடுக்கறதுக்காக செய்றாங்களா? இல்ல உண்மையாலுமே பிரச்சனைய நிறுத்திருவாங்களா? இல்ல நிறுத்த மாட்டாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பண்ண இருக்கக்கூடிய செய்திகள் நான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.